சுவிஸ் ராணுவத்தில் இணைந்த யாழ்ப்பாண தமிழிளைஞன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய முல்லைத்தீவு பெண்கள் வெளியான பரபரப்பு காரணம். கண்ணீர் விட்ட மஹிந்த ராஜபக்ச திடீர் வருகையால் குவிந்த பெருந்திரளான மக்கள். இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட இளைஞர் ஒருவர் சுவிஸ் ராணுவத்தில் இணைந்து பயிற்சிகளை பெற்று வருகின்றார். யோகேஸ்வரன் கரிசன் என்ற இளைஞர் தனது கல்வி நடவடிக்கைகளை நிறைவு செய்துள்ள நிலையில் சுவிட்சர்லாந்து ராணுவத்தில் சேர்ந்துள்ளார். 2003ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் யோகேஸ்வரன் கரிசன் பிறந்துள்ளார். அவரின் பெற்றோர்கள் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து சென்று அங்கு குடியேறியுள்ளனர். தனது நாட்டு இளைஞர் யுவதிகள் கட்டாயம் ஒரு ஆண்டு ராணுவத்தில் இணைந்து சேவையாற்ற வேண்டும் என்ற சட்டத்தை சுவிட்சர்லாந்து அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளது. ராணுவத்தில் இணையாதவர்கள் சிவில் சேவையில் ஓராண்டு காலம் பணியாற்ற வேண்டும். இவ்வாறு பயிற்சிகளை நிறைவு செய்யும் இளைஞர் யுவதிகள் யுத்தம் மற்றும் அவசர காலத்தின் போது மீளவும் ராணுவத்தில் அழைக்கப்படுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவிற்கு 17 வயதுடைய சிறுவனை போலி ஆவணங்கள் மூலம் அழைத்து செல்ல முயற்சித்த இரு பெண்களை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கைது சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் குறித்த சிறுவனுடன் பிரித்தானியாவிற்கு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளார். அவர்கள் கர்மபீடத்திற்கு வந்தபோது அவர்களின் ஆவணங்கள் குறித்து அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தினால் அவர்களை விமான நிலையத்தில் உள்ள குடிவரவு திணைக்களத்தின் எல்லை கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். அங்கு முன்னெடுக்கப்பட்ட தொழில்நுட்ப சோதனையின் போது அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் போலியானவை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. பின்னர் குறித்த அதிகாரிகள் சிறுவனை தனியே அழைத்து சென்று இவ்விடயம் தொடர்பில் விசாரித்த போது இது தொடர்பான அனைத்து தகவலையும் சிறுவன் கூறியுள்ளதுடன் அவரின் உண்மையான தாய் அப்போதும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புறப்படும் முனையத்தில் காத்திருப்பதாகவும் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். இதன்படி உடனடியாக செயற்பட்ட அதிகாரிகள் அவரது தாயாரை தேடி கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டனர். இலங்கையில் தற்போது நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடியினால் தனது குடும்பம் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அதனால் சிறுவனின் நலன் கருதி இவ்வாறு வெளிநாட்டிற்கு அழைத்து செல்ல முயன்றதாகவும் கூறியுள்ளார். குறித்த பெண்கள் இருவரும் முல்லைத்தீவு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களை மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் இந்த விசாரணைகளின் போது பிரித்தானியாவைச் சேர்ந்த நபர் ஒருவர் தனது மனைவி மற்றும் மகனின் தகவல்களை வைத்து வெளிநாட்டு கடவுச்சீட்டு மற்றும் ஏனைய ஆவணங்களை தயார் செய்து இலங்கை ஆண் பிள்ளைகளை பிரித்தானியாவிற்கு அழைத்து சென்று ஆழ்கடத்தல் தொழில் நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தின் போது எரிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டாவின் குருநாகல் வில்கொடவில் கட்சி அலுவலகம் மீள திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதிதாக கட்டப்பட்ட அலுவலகம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த நிகழ்வு தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையில் நடைபெறும் என முதலில் கூறப்பட்டது. இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் எதிர்பாராத வருகை நிகழ்வின் சிறப்பம்சமாக அமைந்துள்ளது. மஹிந்தவின் திடீர் வருகையால் பெருந்திரளான மக்கள் அவரை வரவேற்க முற்பட்டுள்ளனர். இலங்கை வரலாற்றில் அதிக வாக்குகளை பெற்ற பிரச்சாரத்தை நான் இந்த அலுவலகத்தில் இருந்துதான் ஆரம்பித்தேன் என மஹிந்த ராஜபக்ச கண்ணீருடன் நினைவு கூர்ந்தார். இந்த அலுவலகம் முன்பை விட இன்று அழகாக இருக்கின்றது என மக்களிடம் அவர் தெரிவித்துள்ளார்.